இந்தியாவோட பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் செக்டர் ஃபாஸ்ட்டாக எவால்வ் ஆகிட்டு இருக்கு. ஃப்ரம் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் டு என்பிஎஃப்சிஸ் அண்ட் இன்சூரன்ஸ். அண்ட் மஹேந்திரா மனுலைஃப் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா இந்த க்ரோத்தை கேப்சர் பண்ண தான் எய்ம் பண்ணுறாங்க. பட் ஒரு செக்டாரில் இன்வெஸ்ட் பண்ணுற ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரிஸ்கியாக. வாங்க இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை ஒரு இன்டெப்த் அனலைசிஸ் மூலியமா இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். ஹாய் தேர், வெல்கம் பேக் டு ஹாலிஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட்.in. இந்த என்எஃப்ஓவை நம்ம ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை பத்தின சில பேசிக் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு என்எஃப்ஓ அப்படின்றதுனால இது ஓப்பனிங் டேட் 27 ஜூன் 2025 அண்ட் க்ளோசிங் டேட் 11 ஜூலை 2025. அண்ட் இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஓப்பன் எண்டட் ஃபண்ட் டைப் பிலாங்கிங் டு த கேட்டகரி ஆஃப் ஈக்விட்டி செக்டாரல் பேங்கிங். ஸோ இதோட பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸ் நிஃப்டி ஃபினான்ஷியல் சர்வீசஸ் டிஆர்ஐ. இதோட எக்ஸிட் லோட் பார்த்தீங்கன்னா 3 monthsக்குள்ள நீங்க ரிடீம் பண்ணீங்கன்னா 0.5% அப்ளை ஆகும். என்ட்ரி லோட் கிடையாது. இதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ண ரிக்வயர்மெண்ட் தேவையான மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் 1000 rupees. அண்ட் இந்த ஃபண்டோட ஃபண்ட் மேனேஜர்ஸ் மிஸ்டர் சேத்தன் கிந்தோதியா அண்ட் மிஸ்டர் விஷால் ஜஜு. அண்ட் ரிஸ்கோமீட்டர் படி இதுல அதிக ரிஸ்க் இருக்கணும் குறிப்பிட்டிருக்காங்க. அண்ட் பிரைமரி இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவே இந்த ஃபண்டோடது பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ஆக்டிவிட்டீஸ்ல எங்கேஜ்டா இருக்கிற ஈக்விட்டி அண்ட் ஈக்விட்டி ரிலேட்டட் செக்யூரிட்டிஸ் ஆஃப் கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி லாங் டேர்ம் கேபிட்டல் அப்ரிசியேஷன் ஜென்ரேட் பண்றது தான். ஸோ இப்போ இந்த என்எஃப்ஓ பத்தின ஒரு பேசிக் ஐடியா நமக்கு இருக்கு. இப்போ இதுல இன்வெஸ்ட் பண்ணா நம்மளுக்கு லாங் டேர்ம்ல சஸ்டைனபிளா இருக்குமா, நல்ல ரிட்டர்ன்ஸ் வருமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இதுல இப்போ அனலைசிஸ் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்ப்போம். அதாவது அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் அனலைஸ் பண்ணலாம். அட்வான்டேஜ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ் எக்ஸ்போஷர் டு ஹை க்ரோத் செக்டார். இப்போ பேங்க், என்பிஎஃப்சிஸ், இன்சூரன்ஸ், ஃபின்டெக் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்தியாவோட எக்ஸ்பேண்டிங் எக்கனாமில ரேபிட்லி க்ரோ ஆகிட்டு இருக்க செக்டார். அண்ட் ஆல்சோ இதுல இந்தியாவோட எக்கனாமிக் சைக்கிள்ல பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் ரோல் இருக்கு. ஏன்னா ஃபினான்ஷியல்ஸ் பாத்தீங்கன்னா எக்கனாமிக் growth, credit expansion and rising income directly it tends to benefit. And number 3, fund manager experience. So இந்த ஃபண்ட்ல இருக்க fund managers-க்கு பாத்தீங்கன்னா financial sector research and investing-ல solid experience இருக்கிறதுமே ஒரு advantage தான். And number 4, potential for long term compounding. So high ROE companies இந்த ஸ்பேஸ்ல இருக்கிறதுனால over the long run ஒரு consistent returns deliver பண்றதுக்கு நிறைய potential இருக்கு. Number 5, ideal for thematic allocation. So ஒரு இன்வெஸ்டரா நீங்க இந்தியாவோட financial inclusion and digital transformation themeல if you're looking to play இந்த fund ஒரு satellite holding-ஆ it fits well. So இந்த மாதிரி நிறைய advantage இருக்கு. இப்போ இதுல இருக்கிற disadvantage என்ன அப்படின்றத பார்ப்போம். So first, concentrated sector exposure. இது ஒரு thematic fund அப்படின்றதுனால it lacks diversification. So financial sector underperform பண்ணுச்சுன்னா entire fundமே affect ஆகும். And number 2, sensitive to interest rate cycles. இப்போ banking and NBFCs பாத்தீங்கன்னா RBI ஓட rate hikes or macro economic policy shifts இதனாலயோ அது இம்பாக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. Number 3, excludes non-financial opportunities. அதாவது மற்ற growing sectors like manufacturing, IT, healthcare, etc. இந்த மாதிரி sector தான் அது மிஸ் அவுட் பண்ணுது. And number 4, higher short-term volatility. Financial stocks பார்த்தீங்கன்னா due to regulatory news, credit events or global shocksனால it can be more volatile. இதுவுமே ஒரு drawback தான். Number 5, it requires long-term patience. ஏன்னா இந்த மாதிரி themes பார்த்தீங்கன்னா it takes time to play out. ஸோ நீங்கள் short-term investor-ஆ இருக்கீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப பம்பியாக நீங்கள் ஃபீல் பண்ணலாம் இந்த ஃபண்ட். இந்த மாதிரி நிறைய டிராபேக்ஸும் இருக்கு. இதெல்லாம் மைண்ட்ல வச்சு தான் நம்ம இதுல இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லையான்றத பார்க்கணும். ஸோ அப்போ ஃபைனல் வேர்டிக்ட் என்ன? நம்ம மஹேந்திரா மனுலைஃப் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றது வர்த்தா இல்லையா? இந்த ஃபண்ட் பாத்தீங்கன்னா இந்தியாவோட க்ரோயிங் ஃபினான்ஷியல் எக்கோசிஸ்டம்ல ஒரு ஃபோக்கஸ் பெட் ஆஃபர் பண்றாங்க. ஸோ நீங்க இந்த செக்டாரோட லாங் டேர்ம் ஸ்டோரியை பிலீவ் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா இது ஒரு சேட்டலைட் இன்வெஸ்ட்மெண்டா இட் குட் ஒர்க் வெல். பட் ஒரு டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ ரிப்ளேஸ் பண்றதுக்கு இட்ஸ் நாட் மென்ட் டு பி. அண்ட் ஆல்வேஸ் நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி இது உங்க கோல்ஸ், ரிஸ்க் டாலரன்ஸ் அண்ட் டைம் ஹாரிசானுக்கு அலைன் ஆகுதான்னு பாருங்க. அண்ட் ஏதாவது டவுட்ஃபுல்லா இருக்குன்னா கண்டிப்பா ஒரு சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானரையுமே நீங்க ப்ரொஃபஷனல் கைடன்ஸ்க்காக கன்சல்ட் பண்ணலாம். ஸோ எங்களுடைய பர்சனல் ரெக்கமெண்டேஷனுமே நீங்க ஒரு பிகினர் இன்வெஸ்டர் இப்பதான் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க, ஏன் ஒரு கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டரா இருந்தா கூட லைக் உங்களுக்கு ரிஸ்க் எடுக்க விருப்பம் இல்ல அவ்வளவா வில்லிங்கா இல்லனாலுமே நீங்க இந்த மாதிரி ஒரு செக்டார் தெமேட்டிக் ஃபண்ட்ல இருந்து இன்வெஸ்ட் பண்றதை அவாய்ட் பண்ணலாம். அண்ட் ஸ்டில் உங்களுக்கு இந்த மாதிரி சிமிலர் தீம்ஸ் இல்ல செக்டார்ஸ்ல இருக்கிற ஃபோக்கஸ்டா இருக்கிற ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா நீங்க இதே மாதிரி எக்ஸிஸ்டிங் சிமிலர் ஃபண்ட்ஸ் இருக்கு வித் அ ட்ராக் ரெக்கார்ட் ஆஃப் அட்லீஸ்ட் 7 to 10 years. அந்த மாதிரி நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களால ஹைஸ் அண்ட் லோஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்குன்னு கால்குலேட் பண்ணி ஒரு
கால்குலேட்டட் ரிஸ்க் எடுத்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியும். பட் NFO அப்படின்றதுனால இப்போ நீங்கள் ஒரு கோர் போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் இதை ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா, சப்போஸ் இது அண்டர் பெர்ஃபார்ம் ஆகுது அப்படின்னா உங்களோட என்டையர் போர்ட்ஃபோலியோ ரிட்டர்ன்ஸுமே இது அஃபெக்ட் பண்ணும். ஸோ கண்டிப்பாக ஒரு பிளைண்ட் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி தான். ஸோ ஒரு ப்ராப்பர் போர்ட்ஃபோலியோ இல்லை ரிசர்ச் இல்லாமல் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது இஸ் வெரி ரிஸ்கி. இந்த மாதிரி NFOவில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதை தவிர்க்கலாம். அண்ட் ஆல்சோ ஒரு சீசன் இன்வெஸ்டருக்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு செக்டாரல் திமேட்டிக் ஃபண்ட்லேருந்து எப்போ என்ட்ரோர் எக்ஸிட் ஆகணுன்றது ரொம்ப டவுட்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கே அது ரொம்ப ஹார்ட் டு ப்ரெடிக்ட். அந்த டைமில் உங்களுக்கு அந்த அளவுக்கு ஐடியா இல்லை இந்த மாதிரி ஃபண்டில் எப்படி வந்து நேவிகேட் பண்ணுறதுனாலுமே நீங்கள் கண்டிப்பாக வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணலாம். அண்ட் ஃபைனலி ஒரு உங்களுக்கு ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் வேணும் இஃப் யூஆர் இன் டவுட் அப்படின்னா ஒரு சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானரை கன்சல்ட் பண்ணுங்க. அவங்க இந்த ஃபண்டோட சூட்டபிலிட்டி பார்ப்பாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ்லேருந்து ரிஸ்க் ப்ரொஃபைல், ஓவர்லாப் ரேஷியோ, அலோகேஷன் எல்லாமே தே வில் மேக் ஷுர் இட் அலைன்ஸ் வித் யோர் இன்வெஸ்ட்மெண்ட் கோல், யோர் ரிஸ்க் டாலரன்ஸ் அண்ட் ஆல்சோ உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஹாரிசான் எல்லாமே உங்களுக்கு அலைன் ஆகுதா, உங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்குமா உங்கள் போர்ட்ஃபோலியோக்கு எல்லாமே பார்த்து உங்களுக்காக அவங்க வந்து கைட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ப்ரொஃபஷனல் கைடன்ஸுமே உங்களுக்கு லாங் டேர்மில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபார் பெட்டர் அவுட்கம். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.